கோபிநாதன் சகோ இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். புது வருடம் ஆரம்பிக்கலாம் சொல்லியிருக்கேன். கேஎன்சிமா அக்கா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. சரிம்மா, சரி சரி கண்ணன் தங்கம்மா. நானும் சாப்பிட்டேன் சாமி, நிறைய சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு. இந்த ஸ்நாக்ஸ் வர வாங்கிட்டு நான் ரொம்ப சாப்பிட்டுட்டேன். ஊட்டி கண்ணன் சகோ யாது ஒன்று சொல்லியிருக்காங்க. கண்ணன் ஊட்டி கண்ணன் சகோ சொல்லியிருக்காங்க. வாங்க பாலு சகோ, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா பாலுமா? கண்ணன் 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 ஊட்டி கண்ணன் சகோ சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க. பாலு சகோ வாருங்கள், வணக்கம். அன்பு தங்கமே இரவு வணக்கம். ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பிடித்து விட்டால் மற்றவர்களுக்கு மூதேவியாக தெரிந்தாலும் அந்த பையனுக்கு அவள் ஸ்ரீதேவியாகத்தான் தெரிவாள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பாலுவண்ணா ராஜாமா, பாலுவண்ணனோட கமெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்லுங்க. பாலுவண்ணா, அவங்களுக்கு அந்த 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 பையனுக்கு வந்து அந்த பிள்ளைய வந்துட்டு மனசா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பா, ஏதாவது ஒரு நிகழ்வு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். அதனால அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த பிள்ளைய வந்து அந்த பையனுக்கு வந்து மனசில் வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். அதனால கூட பிடிச்சிருந்துருக்கலாமா இருக்கும். சரியா? ஆனால் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க பாருங்க, மூதேவியாக இருந்தாலும் அவனுக்கு வந்து ஸ்ரீதேவியா தெரியும்னு. செம்ம பாலுண்ணா, எங்கேயோ போயிட்டீங்க. ஆனால் ராஜாமா பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு முகமது பாரசகோ உங்கள் வயது சொல்லுங்க. அப்படி ராஜாமா சொல்லியிருக்காங்க. இல்லை கோபிநாத் சகோ அப்படி ரமேஷ் அவர் பெயர், ராஜேஷ் அவர் பெயர் சொல்லியிருக்கா. ஓகே பாலு சகோ வணக்கம். கேசமா சொல்லியிருக்காங்க. இல்லை உண்மையை தான், காசு இல்லாமல் இருந்தவன். சேரிடி தங்கம், சொல்லி கஷ்டப்படுத்தாத சாமி. ராஜாமா எனக்கு கஷ்டமா இருண்டி தங்கம், அப்படி சொல்லாத சரியா? நீ நல்லா தான் இருந்த சரியா? 25 நாகராஜன் சகோ அப்படின்னு முகமது தம்பிமா சொல்லியிருக்காங்க. ஹாய்மா வாருங்கள் வணக்கம். போஸ் பாஸ்கரன் ஹாய்மா வாருங்கள் வணக்கம். அக்கா உங்கள் குணம் தங்கமான குணம். முத்துக்குட்டி தங்கம், நான் வந்து எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கணும், அவ்வளோக்கு ரொம்ப கோபமான பிள்ளையாக இருப்பேன். ரொம்ப கோபக்கார பிள்ளையாக இருப்பேன். ரொம்ப ரோசமான பிள்ளையாக இருப்பேன். நானாக எனக்கு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப பாசம் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் லைட்டாக கொஞ்சம் குறைச்சிப்பேன். ஆனால் ரொம்ப ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அது என் மனசுக்குள்ளே ஏற்றுக்காதது. நான் வந்து பேசணும்னு எனக்கு தோணும், சரி அப்படின்னு பேசணும்னு தோணும். ஆனால் என் மனசு வந்து வேணாம் அந்த மாதிரி தோணிடும், பேசவே மாட்டேன் நான். அது எனக்கு பிடிக்காது. அது வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு சைக்கோவான பிள்ளை இருக்கும்ல, அந்த மாதிரி. பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா பேசுவேன். அதே சமயத்தில் ஏதாவது பிடிக்காத வேலைக்கு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா என் மனசுக்குள்ளே ஏற்றுக்கவே மாட்டேன். நான் ரொம்ப கோவப்படுவேன். அது அந்த நாள் முழுக்க பேசுவேன், ஒரு வாரம் முழுக்க பேசுவேன். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஏன் பண்ணாங்க, இப்படியெல்லாம் பேசினாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த 4 முழுக்க பேசுவேன். நேற்றுக்கு போட்டு அவன் பேட் கமெண்ட், இன்னைக்கு சாயங்காலம் வரை எங்கள் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவனை போய் அவனோட ஐடியில் போய் நீ பார்த்தியா, அவன்கிட்ட எதுவும் நான் அவன் என்ன பேசுகிறானோ அதை அப்படியே போய் நீ சொன்னியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் மாமா கிட்ட. அந்த மாதிரி வீடு கிடைத்த சந்தோஷத்தில் ஹரி கார்த்திகிடம் சொல்லிவிட்டார். தங்கச்சியும் ஹரியும் நாளை வீடு பார்க்க போகலாம். சரியா? மறுநாள் வந்தது கார்த்திக், கீதா, ஹரியும் மூவரும் சித்தாலி வீட்டையும் பார்த்தார்கள். கேஆர்சிமா எத்தனை ஹார்ட் வாங்கியிருக்கீங்க? சொல்லுங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டே பார்த்திக்குமா? நீங்கள் சாப்பிட்டீங்களா சாமி? அப்போ கவலை வேண்டாம் சகோ. முஃபர் சகோ உங்களால் மறக்க முடியும். தினமும் நேரலை வாருங்கள். ராஜாமா, இது என்ன நேரலையா? இல்லை அது என்னது மனசுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, தியானமா? அந்த நேரலையா நம்ம நேரலை? சொல்லுங்க ராஜாமா, ரொம்ப பெருமையாக இருக்கு. கேஎஸ்சி அவர்களை என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கோபிடி ஃபோட்டோ ஒரு பொம்மையுடன் என் கண்டல் மட்டுமே இருக்கும். ஓ தோழரே, 11 நாளைக்கு மிக்க சந்தோஷம். முத்து தங்கப்பிள்ள ஹாய் தங்கப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வாங்க வணக்கம். மணிமார் அண்ணா வணக்கம். நான் சாப்பிட்டுட்டேன் அண்ணா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா? என்னென்னா சாப்பிட்டீங்க? ஹாய்மா வாருங்க சகோ, வணக்கம். ஓகே தங்கச்சி, இணையரோட கம்யூனியம் லைசன்ஸ். சரி முருகன் அண்ணா, மிக்க சந்தோஷம் அண்ணா. உங்களின் செல்லக்குட்டி முத்து பிள்ளை வார்த்தைகள் என்னை வசப்படுத்தி விட்டது. அச்சோ சாலஸ்மா, மிக்க நன்றி சாலஸ்மா, மிக்க நன்றி. ஐயோ தமிழில் சொல்லணும் தானே, அள்ளி தருகிறது. ஓகே கேஆர்சி, அதுக்கு வந்துட்டு ரெடியூ